ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலி அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி என் டேஸ்டியான ஜூஸியான ஒரு முட்டை மிட்டாய் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக 200 கிராம் அளவுக்கு கோவை எடுத்திருக்கு. இது நம்ம ஸ்வீட் இல்லாத பால்கோவை இல்லை, அதுக்கு தான் இனிப்பில்லாத பால்கோவைக்கு தான் கோவைன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டிலே செஞ்செடுக்கலாம். ஒரு லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்டை காய்ச்சி இந்த ஸ்டேஜ் வருന്നില്ല, இந்த கோவா ஸ்டேஜ் வருന്ന வரை நல்லா காய்ச்சி எடுத்தால அது நமக்கு வீட்டிலே கோவை செஞ்செடுக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கு. அது 1 மணி நேரம் முன்னே ഞാൻ ஊற வச்சு അതിൻ്റെ തോൽ എടുത്തിருக்கு. ஒரு 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை, அது கூடவே ஒரு 3 ஏலக்காய், அப்புறமா ஒரு 5 முட்டை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கு. இவ்வளோ தான் நமக்கு இவ்வளோ பொருட்கள் தான் நமக்கு இது செய்யறதுக்கு தேவை. நான் சர்க்கரை ஏலக்காயோடு சேர்த்து நல்லா பொடிச்செடுத்திருக்கு. அதே மாதிரி பாதாம் கொஞ்சோண்டு பால் போட்டு நல்லா மைய அரைச்செடுத்திருக்கு. நம்ம இந்த கோவை ഞാനിത് കടയിൽ നിന്ന് വാങ്ങുന്നത് தான். இது வீட்டில் செய்யறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால தான் கடையில் നിന്ന് வாங்கியிருக்கு. அது கொஞ்சம் நேரம் நம்ம ரூம் டெம்பரேச்சர் வச்சாலே நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுடர் பொடிச்சு வச்சுருந்தால சர்க்கரை அது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது 2-3 தடவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது சர்க்கரை அப்படியே நம்ம பொடி பண்ணாமையும் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் நிறைய நேரம் அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வர்றதுக்கு, அதனால் நான் தூள் பண்ணி போட்டிருக்கு. பாருங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்தால 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருந்தால அது கூடவே போட்டுக்கோங்க. அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தல பாதாம் பால் போட்டு அரைச்சி வச்சுருந்தல அது கூடவே சேர்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி ஆகக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம் அதுக்கு. அது கூடவே சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு தான் நம்ம முட்டை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம். அந்த முட்டை ஒன்றுன்னா அதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்ல ஈஸியாக எல்லா இடமும் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகும். இது நமக்கு எல்லாருக்கும் வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட முடியும்னா ஒரு ஸ்வீட்டு தான். அது நம்ம ஃபஸ்ட்டு செய்யும்போது நான் ஓவனில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பாருங்கள், முட்டை எல்லாமே போட்டாச்சு. லாஸ்ட்டு நம்ம இது இனிப்பு பேலன்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கு. லைட்டாக உப்பு தான், கொஞ்சம் போட்டால் போதும், நிறைய ஒன்றும் போடக்கூடாது. அந்த இனிப்பு பேலன்ஸ் ஆகிறதுக்கு தான். அப்புறமா நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் அந்த பேட்டர் ஊற்றிக்கோங்க. இது கொஞ்சம் ஹீட் பண்ணணும், அதுக்காகத்தான் நம்ம கடாயில் ஊற்றுனது. இந்த மேலே பாருங்கள் தறி தறியாக இருக்குல்ல, அந்த கோவா தான். அது நம்ம இப்போ ஹீட் பண்ணுனது அது ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. நல்லா கிளறிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான். அதை கொஞ்சம் அப்படியே கை எடுக்காமல் கிளறிட்டே இருங்க. ஃப்ளேம் மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அது அப்படியே மெல்ட் ஆகிடும். அந்த கோவை எல்லாமே மெல்ட் ஆகி எல்லாம் ஒரே மாதிரியே ஈவனாக வந்துடும் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ எல்லாமே ஒரே மாதிரி ஆயிடுச்சு. அது ஃபுல்லாக எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு பாருங்கள். ஃப்ளேம் ரொம்ப ஹைலொന്നും வைக்கக்கூடாது, மீடியமாக தான் வைக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி தான் இதாയിരിക്കും, கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ முட்டை மிட்டாய் செய்யுதுன்னு. ഇതിന് நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இதே மாதிரி கிளறிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டான பதம் இது. அதுக்கப்புறமா ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கு. அதில் நான் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கு. அப்புறம் ஓவன் ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கு குக்கரில் அடு ஸ்டவ்வில் செய்தாலும் அது ப்ரீ ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா பேட்டர் அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு அதெல்லாம் ஒரே மாதிரி ஈவன் ஆகுன மாதிரி அப்படியே ப்ரெஸ் நல்லா எல்லாம் ஒரே மாதிரி ஈவன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 தடவை அப்படியே டாப் பண்ணி விடலாம். அதுலேயும் ஏர் பபிள்ஸ் ஒன்றும் இருக்காது, அதனாலும் கொஞ்சம் அப்படியே டாப் பண்ணி விட்டுக்கோங்க.
டாப் பண்ண பிறகு நம்ம ஏதாவது நட்ஸு என்ன நட்ஸ் இருக்குன்னோ அது கொஞ்சம் என்ன நட்ஸ் வேணாலும் போடலாம். நான் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிய பதாம் தான் போடுறேன். என்ன நம்மக்கிட்ட என்ன நட்ஸ் இருக்குன்னோ போடுங்க, இல்லை அது ஸ்கிப் பண்ணுங்க. இது போடலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஸ்டவ்வில் வச்சாலும் இது ஒரு கனவுள்ளொரு பாத்திரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு என்ன பாத்திரத்தையும் நம்ம எடுக்கணும் அந்த பாத்திரத்தில் நெய் தடவிட்டு பேட்டரை ஊற்றி ஒரு ரிங்கி வச்சுட்டு அது மேலே இறக்கி வச்சா போதும். ഞാൻ கொஞ்சம் நெய் போட்டிருக்கு. அது ஃபுல்லாக கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஓவனில் வைக்கும்போது அது மெல்ட் ஆகிடும், எல்லாடும் ஒரே மாதிரி வந்துடும். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. നമുക്ക് ഓവനിൽ ബാറ്റർ വയ്க்கலாம். ഞാനൊരു 190 ഡിഗ്രി സെൽഷ്യസിൽ 45 മിനിറ്റ്സ് தான் வச்சுருக்கு. அது ஓரோ ஓவன்லையும் டைம் வித்தியாசம் வரும். என்னோடய ஓவனில் இந்த 190 டிகிரி தான் வச்சுருக்கு. இது பாருங்கள் 45 நிமிஷம் ஆயிடுச்சு. கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள், ஒரு ப்ரௌன் கலராக. இந்த கலர் தான் முட்டை மிட்டாய்க்கு இருக்கும். நம்ம இது நல்லா ஆறின பிறகு தான் கட் பண்ணணும். இப்போ நல்லா ஆறியாச்சு. நமக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம ஓவனில் செஞ்சால் தான் இந்த கலர் வரும். நம்ம அது ஸ்டவ்வில் வச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த எல்லோ கலர் தான் இருக்கும், அந்த ப்ரௌன் கலர் வராது. அது மட்டும்தான் ஒரு வித்தியாசம் நமக்கு வரும் ஸ்டவ்விலும் ஓவனிலும் வச்சால. நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு தாராளமாக ஸ்டவ்விலே செஞ்சு சாப்பிட்லாம். இது ഞാൻ உங்களை காட்டுறதுக்காக தான் ஓவனில் வச்சது, அந்த கலர் வரணுமே அதுக்காகத்தான். ஸ்டவ்விலும் சூப்பராக நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த கலர் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், வேறு எதுவுமே வித்தியாசம் வராது. அது ஒரு 45 மினிட்ஸ் வச்சு நம்ம இதே மாதிரியே பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான முட்டை மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஜூஸியாக இருக்கும். அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகளிருந்து பெரியவங்க வரை எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லோரும் ஒரு தடவை ஓவன் வேணும்னு கிடையாது, எல்லாருக்கும் ஸ்டவ்விலும் வச்சு செய்யலாம். ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், வீட்டிலே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஸ்வீட் இது. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருச்சு. எல்லோரும் இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.